போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூசிங் திஸ். வாங்க சார். முதல்ல பத்திரிகை, தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பற்றி அத்தனை வரிகள், அத்தனை பாராட்டு வரிகள் எழுதி இந்த படத்தை கொண்டாடினவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. அதே சமயத்தில் உலகத்தில் எங்கேருந்தோ சின்ன சின்ன ஒரு மூலைகள் இருந்து இந்த படத்தை பற்றி, இந்த படத்தை ரசிச்சு இந்த படம் என்ன தாக்கத்தை அவங்க மேலே ஏற்படுத்தியிருக்குன்னு தொடர்ந்து ஒரு மீம்ஸாகவும் பதிவுகளாகவும் ரீல்ஸாகவும் போட்டுகிட்டே இருக்கிற தமிழ் சினிமாவின் ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தனியாக நன்றி சொல்ல முடியல. அவ்வளோ பேர் இந்த படத்தை பாராட்டியிருக்கீங்க, புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய ரீசன் என்னென்னா, இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அருமையான படங்களை நமக்கு கொடுத்த முக்கியமான இயக்குநர்கள், நடிகர்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆகும். பாலச்சந்தர் சார், கே விஸ்வநாத் சார், பாலுமகேந்திரன் சார், மகேந்திரன் சார், கமல் சார், அவங்களாம் நம்ம சின்ன வயசில் அவங்க வெறும் உறவுகளை வச்சு கதைகள் பண்ணி அதை ரசிக்க வச்சு அதை தூங்க விடாமல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி படங்கள் நமக்கு கிடைக்காதான்னு ஏங்குறப்போ அப்படி ஒருத்தர் கதை எழுதியிருக்காரு. அந்த கதையை எப்படி மிஸ் பண்ணுறது? எனக்கு மெட்ராஸ் வெற்றி விழாவில் பத்திரிகை எல்லாரும் நான் சந்திச்சப்போ ஞாபகம் இருக்கேன். நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள், நீங்கள் பத்திரிகைகளில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பொழுதுபோக்கு படம் பண்ணுங்கள், நல்ல படங்களை தேர்ந்து பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லியிருக்கீங்க. மறக்கவே மாட்டாது. அதுலேருந்து நான் என்னுடைய பாதையை நான் தேர்ந்தெடுத்த படங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த படம் வரும்போதும் இந்த படம் பண்ண வேண்டிய படம். இது இந்த படம் எவ்வளோ ஒரு உரையாடல்களை உருவாக்கியிருக்கு, எத்தனை பேர் ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சிருக்கு. ஒரு கலைப்படைப்புக்கு நல்ல கலைப்படைப்புக்கு முதல் விஷயமே இந்த உரையாடலை ஏற்படுத்துறது, ஒரு விவாதத்தை ஏற்படுத்துறது தான். அப்படி அவ்வளோ விஷயங்களை இந்த படம் பேச வச்சிருக்குங்கிறதுக்கு இந்த படத்தோடைய வெற்றிக்கூட மிகப்பெரிய முக்கியமான ரீசன். அப்படி சினிமாங்கிறது பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, எல்லா கலை அம்சத்தையும் சேர்ந்த ஒரு கலைப்படைப்புன்னு காமிச்சுக்கிறதுக்கு எப்பாவது நல்ல படங்கள் அமையும். அப்படி ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் இன்னைக்கு ஒரு 30 அபவ் இருக்கிறவங்க, வாழ்க்கையில் கொஞ்சமாவது கஷ்டத்தை பார்த்தவங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த படம் நிச்சயம் புரியும்னு நம்பினேன். அண்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு மன ஓட்டம் இருக்கு இல்லையா, ஒரு செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா ஒரு சமுதாயம் வளர்ந்துருக்கும், அவங்களோட எண்ண ஓட்டங்கள் வேறையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இருந்தவங்களோட எண்ண ஓட்டங்கள் இருக்கு. நம்ம ஒரு தொழிலுக்காக சிட்டிக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தா சொந்தங்களை விட்டு போயிடுறோம், நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு போயிடுறோம், நம்மளுடைய சரித்திரத்தை மறந்துடுறோம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக ஓடிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து கண்முறை நிற்க வச்ச மாதிரி இந்த கதை இருந்துச்சு. அப்போ இந்த கதையை பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. அதே ரியாக்ஷன் எல்லாருக்கிட்டையும் இருக்குங்கிறத எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது சொன்னது, அன்பை விதைச்சிட்டோம்னா போதும்னு, அன்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, அதை வெளில கொண்டு வந்தால் போதும். இது ஒரு ஃபேஷனபிளான விஷயம் கிடையாது. இன்னைக்கு கான்ட்ரவர்சி தான் எல்லாரும் அதிகமாக பார்ப்பாங்கன்னு கான்ட்ரவர்சி பண்ணி போயிட்டு இருந்தாலும், முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு ஒரு செஞ்ச உதவி ஒரு சின்ன வீடியோவாக வந்தால் அதனோட வியூஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு ஒரு கதையாக எழுதியிருக்காரு. அதை எப்படியாவது பண்ணிடணும்னு ஆசைப்பட்டோம். அப்போ கூட்டிகிட்டு கொண்டு போய் கொடுத்தோம்னா தான் இந்த முழுமையாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக சேரும்னு நம்பணும். அதுக்கேற்ற மாதிரி ராஜாக்கும் கார்த்திகேயன் டீம் மேனேஜர்ஸ், செந்தில் சார், இவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அப்படி கவனிச்சுட்டாங்க. எல்லாமே நைட் ஷூட்டு கூடயே இருந்து எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அந்த ஷூட்டிங் கண்டினியூஸாக முடிஞ்சதுக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் 96 ஒரு படத்தில் ஏற்கனவே எல்லாருமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அவங்களோட ரசிகர்களாக இருக்கணும். ஆனால் திரும்ப அதே டீம் இன்னொரு படம் எடுக்கிறாங்கன்றப்போ அவங்க எல்லாரும் ஒரு குடும்பமாக உட்காந்து அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும், நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக சொல்லணும்னா எடிட்டிங் எடுத்துட்டோம்னா எங்கே எடிட் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போகிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. அந்த உரையாடலுக்கும் கற்பனையாக இருக்கிற அந்த பழைய கால காட்சிகளுக்கும் ஜம்பே இல்லாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போனது கோவிந்த் பஸ்தாவோட இசை. மாடை பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு தெய்வம் மாதிரி தெரியுது நம்ம கண்ணுக்கு. ஒரு சைக்கிள் பார்க்குறப்போ அது விலை மதிப்பு இல்லாத ஒரு பழைய சைக்கிளுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குங்கிறது. என் கசன் சொல்கிறான், அந்த படம் பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் அண்ணா கூப்பிட்டு நீ நான் பார்த்துக்கலான்னு சொன்னார். நான் ரியலைஸ் பண்ணதே இல்லை அந்த மோமெண்ட்டை. எப்போ என் வாழ்க்கை மாறிச்சு நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த ஒரு ஃபோன் கால் என் வாழ்க்கையை மாற்றிச்சு. அப்படி நம்ம யாருக்குமே நம்மளை அறியாமல் பண்ண உதவி அவங்க லைஃபையே மாற்ற முடியும்னு சொன்னால் அப்போ தெரிஞ்சு எவ்வளோ உதவி பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு அவ்வளோ மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்படி எல்லாருடைய மனசாட்சியாக எல்லாரையுமே இந்த படம் கேள்வி கேட்க வச்சுட்டு இருக்குன்னா அதுக்கு அந்த இசை கொடுக்குற வேல்யூ இருக்கு இல்லையா, அது அவ்வளோ முக்கியமாக நான் பார்த்தேன். கேமரா ஒர்க்கா மகி எப்போ வேலை ஸ்டாப்னே தெரியல, தள்ளி தான் இருப்பாங்க, கிட்டே வரமாட்டாங்க. ஒரு கிட்ட கேமரா வச்சு இது சினிமான்னு காமிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இல்லை, எல்லா இடத்துலையும் தள்ளி இருப்பாங்க. ஏன் பிரதர் இந்த படத்தில் இந்த ட்ராலி ஷாட்டு, இந்த ஜிம்மி ஜிப்பி இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். எந்த இடத்துலையும் சினிமான்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக
கேமரா தள்ளியே இருக்கும், எங்ககிட்டயே வந்ததே இல்லை. ஒரு நாள் கூட நானும் சார் நடிக்கிறப்போ நாங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்கோம் ஒரு உணர்வே இல்லை. நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப நெருக்கமாக நம்மகிட்ட இருக்கிறப்போ தான் வந்து நம்மளோட எல்லா விஷயங்களும் பகிர்ந்துக்கும். அப்படி எல்லா விஷயம் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த கதையில் இருந்திருந்தாலும் அதுக்கான சூழலை வந்து அவ்வளோதான் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. லைவ் சவுண்டாக இருக்கணும், எல்லாரும் பின் ட்ராப் சைலன்ஸில் இருப்பாங்க. அதுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் அசிஸ்டன்ட் கேமராமேனுக்கும் நன்றி சொல்லணும். அந்த செட்டை அப்படியே வந்து அந்த அமைதியை மெயின்டைன் பண்ணதுக்கு. இல்லாட்டி இந்த படம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு ஜோன் அவுட்டாக உள்ளே போய் நம்மளுடைய சரித்திரமும் நம்ம சமூகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளும், ஏன்னா நமக்கு வராத வரைக்கும் இந்த பிரச்சனைன்னு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் வந்து உன்னை சுற்றி இருக்கிற விஷயம் இன்னைக்காக உன்னை பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு பின்னாடி தான் இருக்கும். ஆனால் ஒருத்தர் அதை எடுத்து நம்ம கண்ணு முன்னாடி பேசுகிறான் இல்லையா, அப்போ தான் அதனோட சீரியஸ்னஸ் நமக்கு புரியுது. அந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கிறது வந்து எனக்கே ஒரு படிப்படியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, லார்ஜ் ஹார்ட்டடாக இருக்கு, உன்னால எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்க முடியுமோ அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி பெருந்தன்மையாக இருந்தால் தான் சில முடிவுகள் எடுக்க முடியும், சில தருணங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும். அப்போ தான் எல்லாருமே அன்பாக இருக்க முடியும். நம்ம மேலே கோவப்பட்டவங்க மேலே நம்மளால் அன்பாக இருக்க முடியும். அந்த மாதிரியான சூழல் இந்த படம் திரும்பி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துன்னு சொல்லலாம். ராஜா சொன்ன மாதிரி நம்ம ஊரில் சொந்தக்காரங்க இருப்பாங்க, சமரான ஊருக்கு நான் போயிடுவேன், அவங்க தகுதிக்கு மீறி நம்ம கவனிப்பாங்க. அது நம்ம மெட்ராஸ்லேருந்து வர பசங்க, அதனால இவங்க நல்ல பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்க, ஒரு நல்ல வாழைப்பழம் வாங்கி வைக்கணும்னு அவங்க தகுதிக்கு மீறி கவனிச்சுப்பாங்க. ஆனால் சாப்பிடாம கூட வரும், கையில் தொட்டு கூட பார்க்க மாட்டோம். ஆனால் நான் அவங்க சாப்பிட்றமான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் அப்போ நான் நினச்சி பார்க்கவே இல்லை, இப்போ நான் நினச்சி பார்க்குறேன். நம்ம மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மேலே அன்பு காட்டினவங்கள நம்ம வந்து அங்கீகரிக்கிறோமா, அதை திருப்பி கொடுக்குறோமா அப்படின்னு திரும்ப யோசிச்சு பார்க்குறேன். அப்போ அது திரும்ப ஞாபகப்படுத்துது. திரும்ப ஊருக்கு போனால் அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு வாய் சாப்பிட்டு வரணும்னு சொன்னது. ஸோ அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் வந்து நம்ம இழந்துட்டோமா இல்லை மறந்துட்டோமா, இந்த படம் திரும்பி அதை ஏற்படுத்துது. அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்க நிறைய நினைவுகளை வெளியில் கொண்டு வருது. அவங்க வந்து எழுதி தள்ளுறாங்க, பேச்சாக எழுதி தள்ளுறாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. சரி, நம்ம மாநிலத்துக்கு மட்டும்தான் ஓடுதான்னு பார்த்தா ஆந்திராலையும் நல்லா அதே ரெஸ்பான்ஸ் இருக்குது, கேரளாவில் போனாலும் அதே மாதிரி இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்றப்ப அவங்களுக்கு அந்த வேல்யூ ஜாஸ்தி தெரியுது. ஸோ இதுக்காக இந்த படம் எடுத்தோம், என்ன சொல்ல முயற்சி பண்ணுமோ அது போய் சேர்ந்துருக்கு. எல்லாரும் ராஜா சொன்ன மாதிரி இந்த படம் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்கிறாங்க. அதோட வேற என்ன சந்தோஷம் வேணும்? அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்கள், அதை கொடுத்து அங்கீகாரம் தான். நீங்கள் அந்த படத்தை பாராட்டணும், அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும் தான் அது முழுமை அடையுது. ஸோ பத்திரிகை நண்பர்களுக்கும், நிறைய பேர் நண்பர்களும் சொல்லக்கூடாது, பெரியவங்க, நான் சின்ன வயசுல அங்கிள்னு கூப்பிட்டவங்களாம் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டணும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து எங்கள் அத்தா